ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா மிஸ்டீரியஸான கண்டென்ட்ஸ் பற்றி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸான கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம்னா தி மேக்ஸ் ஹெட்ரூம் டிவி ஹைஜாக்கிங். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் நைட்டில் டிவி பார்த்துட்ருக்கீங்க. சடனாக அந்த டிவியில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் கிளிட்ச் ஆகுது, சிக்னலும் டிஸ்டர்ப் ஆகுது. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்ட்ரேஞ்சான மேன் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிறான். அவன் என்ன பேசுகிறான்னு யாருக்கும் புரியலை. அவன் என்ன ஒரு வியர்டான ஆக்ஷன் தான் அந்த டிவி ஸ்க்ரீனில் பண்ணிகிட்ருக்கான். என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லி டிவி ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ண பார்த்தா அங்கேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸுக்கும் தெரியல. ஆனால் அந்த டிவியில் நடந்துருந்த ஷோ, தட் மீன்ஸ் அந்த பாட்காஸ்ட்டை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹிஸ்ட்ரியிலே நடந்த மோஸ்ட் பைசர் டிவி ஹேக்கிங் இன்சிடெண்ட். அதுதான் தி மேக்ஸ் ஹெட்ரூம் டிவி ஹைஜாக்கிங். ஸோ நவம்பர் 22, 1987 நார்மலாக டிவி ப்ரோக்ராம் எல்லாரோட வீட்லேயும் ஓடிட்டுருக்கு. சடனாக ஒரே ஒரு நியூஸ் சேனல் சிக்னல் மட்டும் இன்டரப்ட் ஆகுது. இன்டரப்ட்னா ஒரு சிக்னலே இல்லாத மாதிரி அப்நார்மல் சுச்சுவேஷனாக தான் இன்டரப்ட் ஆகிறது. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் அப்பியர் ஆனான். அவன் மாஸ்க் போட்டு ஃபுல்லாக அவனோட மூஞ்சியவே மறைச்சி அந்த ஒரு வீடியோ ஸ்க்ரீனில் நின்றுட்டுருக்கான். 1980 ஃபேமஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தான். அந்த பாட்காஸ்ட் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் நடந்தது. ஆனால் அந்த பர்சன் யார் பண்ணாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. டிவி ஸ்டேஷனும் ஷாக்கு. ஆனால் அதுதான் பிகினிங். அதே நைட் இன்னும் பெரிய சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. சிகாகோவில் பாப்புலர் டிவி ஸ்டேஷனில் லைவ் ப்ரோக்ராம் ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த ப்ரோக்ராமில் சடனாக சிக்னல் மறுபடியும் ஹைஜாக் ஆகுது. இந்த தடவை ஒரு 90 செகண்டுக்கு மேலே, அதாவது 1.5 நிமிஷத்துக்கு மேலே அந்த மிஸ்டீரியஸான பர்சன் வரான். வியர்டாக பேசுகிறான், ஒரு ரேண்டமான ஜோக் சொல்கிறான், ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு காட்டுறான், தேவையில்லாத ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டுறான். அந்த பாட்காஸ்ட்டை பார்த்த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கன்ஃபியூஷனில் பார்த்துட்ருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற டிவி இன்ஜினியர் சிக்னலை ரீகைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை பண்ணவே முடியல. கடைசியாக பார்த்தா பாட்காஸ்ட் ஸ்டாப் ஆகுது. ஆனால் மிஸ்டீரியஸ் ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, FBI இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, டிவி எக்ஸ்பர்ட்ஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஆனால் யார் சிக்னல் ஹைஜாக் பண்ணாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் நடந்தால் மக்கள் அந்த சொல்யூஷனை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்கும். ஸோ நம்மளோட மிஸ்டீரியஸான கண்டென்ட்ஸ்க்கு, ஸ்டோரிக்கு அப்படி எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. சொல்யூஷன் இல்லைனாலும் இப்படியெல்லாம் நடந்திருக்கலான்னு சொல்லி ஒரு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கலாம்ல, அதுதான் அந்த தியரிஸ். ஸோ தியரி 1 என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியராக இருக்கலாம். 1987 டிவி சிக்னல் ஹைஜாக் பண்ண
அட்வான்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். அதனால் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கலான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. தியரி 2 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராங்க் குரூப்பாக இருந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆர் ஹேக்கர் குரூப் ஃபன்னுக்காக பண்ணியிருக்கலாம். அதுவும் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஸோ தியரி 3 என்ன சொல்கிறாங்கன்னா, டிவி இண்டஸ்ட்ரி இன்சைடர் அதுக்குள்ளே இருந்த ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். ப்ராட்காஸ்ட் சிஸ்டமை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆள் பண்ணியிருக்கலாம். அதனால் சிக்னல்ஸை டேக் ஓவர் பண்ண முடிஞ்சிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ தியரி 4 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்ட் ஒர்க். சில பேர் இதை பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க. பப்ளிக்கை கன்ஃபியூஸ் பண்ண இன்டென்ஷியல் க்ரியேட்டிவிட்டி ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எதுக்குமே வேலிடான ப்ரூஃப் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்கள். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லைவாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சடனாக அன்னோன் பர்சன் ஸ்க்ரீன் டேக் ஓவர் பண்ணுறான். போலீஸ்னாலே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவங்களுக்கு சீனியராக இருக்கிற எஃபிஐனாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. 35 வருஷம் மேலே ஆக்கியும் அவன் யாருன்னு யாருக்குமே தெரியல. அதுதான் இந்த மிஸ்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டியே. இன்றைக்கும் இன்டர்நெட்டில், ரிசர்ச்சரில், ஜேர்னலிஸ்டில், மிஸ்டீரியஸ் ஃபேன்ஸ் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் அந்த மாஸ்க் போட்ட பர்சன், ஏன் ப்ராட்காஸ்ட்டை ஹைஜாக் பண்ணார், அதுவும் எப்படி பண்ணாருன்னு எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் எதுக்குமே ஆன்சர் இல்லை. அதனால தான் த மேக்ஸ் ஹெட்ரூம் டிவி ஹைஜாக்கிங் வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஃபேமஸ் அன்சால்வ்டு ப்ராட்காஸ்டிங் மிஸ்டரிஸில் ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நம்புறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அவன் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேக்கரா, இல்லை டிவி இன்ஜினியரா, இல்லை ப்ராங்க் குரூப் மெம்பர்ஸா? உங்களோட தியரியை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரியல் லைஃப் மிஸ்டீரியஸ் அன்சால்வ்டு கேசஸ், ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மிஸ்ட்ரியோட மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, stay curious, stay mysterious. Bye.